பிரகாஷ், நிறையா கணிப்புகள் வெளியிட்டிருந்தோம். நிறையா ஊடகங்கள் மூலமாக நீங்கள் கூட நிறைய கணிப்புகளை பகிர்ந்திருந்தீங்க நம்மளுடைய அமர்வில் கூட. இந்த தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. சில மணி நேரங்கள் அல்லது மணி குறிப்பிட்டதுபடி சில நாட்களில் நம்ம கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும். எப்படி பார்க்குறீங்க பிரகாஷ்? தேர்தல் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணையலாம் அப்படின்னு ஒரு வினோதமான சஜஷன் இந்த மேடையில் வர்றது எனக்கு அதை பற்றி எனக்கு கருத்தே கிடையாது. அது பிஜு பட்நாயக்கோட கருத்து, அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணையலான்னு. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான், திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். எப்படி இது ஒன்றிணைய முடியும்? ஆனால் இப்போது எதிரி என்பது இரண்டு பேருக்கும் பொதுவான எதிரியாக இருக்கிறார். இப்போதைய தற்காலிக எதிரியை பற்றிலாம் திமுக கவலைப்படாதுங்க. திமுகவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணமோ திமுகவை எதிரி ஆக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். திமுகவுக்கு ஈக்குவலான ஒரு கொள்கை வேணும். அப்போ தான் திமுகவை எதிரியாக கொண்டு வர முடியும். முதலமைச்சர் தோற்று இருக்கிறார் பிரகாஷ், கொளத்தூரில் தோற்று இருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறார், பக்தவச்சலம் தோற்றிருக்கார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரா அவர் தோற்றிருக்கார், எல்லாருமே தோற்றிருக்காங்க. தோல்வின்றத ஜெயலலிதாவுக்கு வந்த பொண்ணு அது தோல்வியாக தெரியலையா, வெற்றியாக தெரிஞ்சதா? அதெல்லாம் ரைட்டு. விஜய் கூட ஜஸ்ட் மிஸ் ஆனால் தோற்றுருப்பார், 2 தொகுதியில் 1 தோற்றுருப்பார். சார், தோல்விக்கான காரணத்தை ஆராய்வதை விட விஜய்க்கு இவ்வளவு வாக்களித்து இருக்கிறார்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஒன்றும் வாக்களிக்கல சார். திமுகவுக்கு 34.44%, தாவேகாவுக்கு 34.82%. வித்தியாசம் 0.38% தான். திமுக பண்ண தப்பு என்னன்னா, இந்த போராட்டம் அது இது அப்படி சட்டம் ஒழுங்கு, கஞ்சா ஓடிச்சு, அது ஓடிச்சு, இது ஓடிச்சு அப்படின்றதுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஒரு பத்திரிக்காரன், டெய்லி உட்காந்து நியூஸும் பார்க்குறவன், என்ன நியூஸ்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அந்த ஃபீல்லாம் கிடையாது. இவங்க பண்ண தப்புன்னா, இந்த வேட்பாளர் தேர்வில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அன்பில் மகேஷ் தோற்றுருக்காரு. அன்பில் மகேஷை தோக்கடித்த ஆள் யாருன்னா, பெரும்பாலான அமைச்சர்கள் KN நேருவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரை கட்சியை விட்டு எடுத்தது அன்பில் மகேஷ். அவர் இன்னைக்கு அன்பில் மகேஷ் தொகுதியில் போட்டி போட்டு தோற்றுருக்கார். அந்த மாதிரி நிறைய திமுகவுக்குள்ளே இன்டர் பாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஒட்டப்பிடாரத்தில் கூட்டின்னு தன்னோட டிரைவரை போடுறாரு, ரைட்டுங்களா? அவர் வேறு ஏதோ குறும்பூரோ அந்த ஊரை சேர்ந்தவரை தூக்கிட்டு போடுறாங்க. அங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போது சேகர் பாபு எக்மோரு, திருவிக்கா நகர், அம்பத்தூர் 3 சிட்டிங் எம்எல்ஏவை காலி பண்ணுறாரு. அவர் ஒரு கேண்டிடேட்டை போடுறாரு, ரைட்டுங்களா? ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் செலவு பண்ண ஒர்க்கு எவ்வளோ தெரியுங்களா? 54,000 கோடி. மெட்ரோ ப்ராஜெக்டு கொளத்தூர் தொகுதிக்கு வராமல் இருந்தது. அந்த ப்ராஜெக்டை கொளத்தூர் தொகுதிக்காக, தன்னுடைய தொகுதிக்காக கொண்டு வந்தவர் ஸ்டாலின். ட்ரைனேஜெலாம் கீழலாம் சொன்னாங்க. மெட்ரோ ப்ராஜெக்டையே தன்னுடைய தொகுதிக்கு கொண்டு வந்தவர் ஸ்டாலின். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒர்க்கு. அவர் சேகர்பாபு சொன்னதுனால அங்கே நின்னார். அவர் தொகுதி மாறதாக தான் இருந்தார். அவர் வேற எங்கேயோ போகிற மாதிரி தான் இருந்தார், தஞ்சாவூர் பக்கம். திமுக தோல்விக்கான காரணம் உட்கட்சி விவகாரம் தான். திமுக இன்னும் 75 கிட்ட வருது. இன்னும் ஒரு 20 சீட்டு அவங்க தம் கட்டியிருந்தாங்கன்னா, 20 சீட்டு யாருக்கு குறைஞ்சிருக்கும்? தாவேகா குறைஞ்சிருக்கும். தாவேகாக்கு 20 குறைஞ்சதுன்னா, திமுக தம் கட்டியிருந்ததுன்னா, அவன் 90 நின்று இருக்கும். அப்போது உங்களுக்கு கிளியர் தொங்கு அசம்பிளிக்குள்ளே வந்திருப்பீங்க நீங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த தேர்தல் ரிசல்ட்டோட விஷயம் என்பது. நகரப்புறங்கள் 65% நகரப்புறங்கள், மாநகராட்சிகள், இந்த பகுதிகளில் தான் இவங்களுடைய வாக்குகள் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் சேந்தமங்கலம் மாதிரி ட்ரைபல் பெல்ட்லையும் வாக்கு வாங்கியிருக்காங்க. அது சினிமாட்டிக் கவர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேச்சுரலாக ஓட்டு யாருக்கு போயிருக்கணும்? ஏடிஎம்கேக்கு போயிருக்கணும். மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம், திமுகவுக்கு எதிரான மாற்றம் அப்படின்றது
ஏடிஎம்கேக்கு போயிருக்கணும். ஆனால் இப்போ வந்து மக்கள் மாற்று இல்லை என்ற இடத்தில் அந்த மாற்றத்தை நோக்கி மாற்றத்திற்கான ஆள் வந்து விட்டார், மாற்றத்தை நோக்கி அதிமுக போயிருக்கும். ஆப்வியஸ் அதுதான் நிலை. அப்படி இல்லையே, இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆளு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள் அந்த அப்பீலை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கு திமுகவுடைய வீக்னஸஸ் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, திமுக 75 நான் சொல்ல உட்கட்சி முதன்மை நீங்க சொல்றீங்க, மக்கள் தீர்ப்பாக நம்ம பார்க்கிறோம். கேளுங்க, நான் சொல்றேன், அது உட்கட்சி விவகாரமும் அதுக்கு ஒரு காரணம். ஃபைன். திமுக தோக்கணும் அப்படின்றது மக்களுடைய விருப்பமானா 75 தொகுதியை கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? போன தடவை அதிமுக 75 கான்ஸ்டுவன்சிஸ் அவங்க அடிக்கிறாங்க. ஒரு 40 கான்ஸ்டுவன்சிஸ் வந்து டிடிவி தினகரன் கிட்ட தோக்குறாங்க. சவுத்தில் அந்த 10.5 1 இயர் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு இஷ்யூ. அதில் வந்து அவங்க கோபமாக இருக்காங்க. முக்குளத்தூர் அவங்க அந்த சைடில் வாக்குகளை போடுறாங்க. அந்த மாதிரி இந்த தடவை திமுகவுக்கு மைனஸாக வந்தது வந்து அவங்க உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் திமுகவுக்கு ஒரு மைனஸாக வந்தது. இது வந்து முழுக்க ஒரு ஃப்ராக்சர்டு வேர்டிக்ட் தான். இது வந்து ஃபுல் வேர்டிக்ட் வந்து இன் ஃபேவர் ஆஃப் டிவிகேன்னு இருந்தால் அவங்கள வந்து இந்நேரம் ஒரு 140, 160, 180 கொண்டு போயிருப்பாங்க ஜனங்க. அப்படி கொண்டு போகல. அவங்க மாற்றத்தை விரும்பினது ஒரு செக்ஷன், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய செக்ஷன், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த செக்ஷன், அப்படியே திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதில் இருக்கக்கூடிய இப்போ தென்காசியில் இல்லை, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இல்லை, தென்காசியில் இல்லை. அது மாதிரி நிறைய இடங்கள் வந்து அவங்களுக்கு டிஃபரெண்ட். பேசலாம் பிரகாஷ், நான் புரிஞ்சுக்கிறேன். கௌரவமான தோல்வி தான் தந்திருக்கிறார்கள் திமுகவிற்கு அப்படின்னு சொல்ல வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். நக்கீரன் பிரகாஷ் சார், நம்ம இந்த வெற்றியை தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய எதிர்காலத்தோடு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு? இந்த வெற்றியை வந்து தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னா, மிக சரியான எக்ஸாம்பிள் வந்து ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸை, அந்த அரசுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு. உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு வந்து இறந்து போகிறா, கள்ளக்குறிச்சி. அந்த இஷ்யூவை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். நக்கீரன் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறோம். அதில் மட்டும் என்னை வந்து யூடியூப்பில் பார்த்தவங்க வந்து 8 கோடி பேர் தமிழர்கள் என்னை வந்து பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதை வந்து கஷ்டப்பட்டு அந்த இஷ்யூவை கொண்டு வரோம். நானும் கொண்டு வரேன், அந்த அம்மாவும் கொண்டு வரேன். அந்த பள்ளிக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒரு திமுக அமைச்சர் ஏவா வேலு. அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு போலீஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாதிக்கிறதோடு இல்லாமல் அந்த ஏரியாவில் அந்த பள்ளிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு ஒரு 600 தலித் இளைஞர்களை கைது பண்ணுறாங்க. அது ஒன்றா. ரெண்டாவது, கள்ளக்குறிச்சி சாராய சாவு, மரக்காணத்தில் சாராய சாவு வருது. சாவு வரும்போதே வந்து மெத்தனால் மூமெண்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதே மெத்தனால் மூமெண்ட்டை வந்து இங்கே கள்ளக்குறிச்சியில் கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவு. அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. திமுக அரசோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்ததே வந்து சட்டம் ஒழுங்கை வந்து இவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது. ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் அருண் வந்து சென்னையில் வராரு. அதுக்கப்புறம் இங்கே ரவுடிசம் டோட்டலாக குறையுது. ஆனால் நீங்கள் தாம்பரத்தை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா ரவுடிசம் பயங்கரம். சாதி ஆணவ படுகொலை மிக மோசமாக நடக்குது. கவின் கொலை கூட அதுக்கு ஒரு உதாரணம். அந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்றத வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போராடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டு வரல. ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து 8 ஹவருக்கு மேலே மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு விவகாரம். 12 மணி நேரம் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்குல்ல, சென்னையில் ஏன் ஓட்டு குறைஞ்சது, ஏன் ஓட்டு அடி வாங்கிச்சுன்னு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து அதில் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அரசு ஒரே ஒரு ஜோனை தான் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. அந்த ஜோனை ஏன் இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்? எலெக்ஷன் டைமில் ஏன் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்? எலெக்ஷன் ஆன் த கார்னரில் இருக்கும்போது ஏன் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்?
ஒன்று, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, அந்த அவங்க போராடினவங்க சாதாரணமாக போராடல, உயிரை கொடுத்து போராடினாங்க. அந்த போராட்ட வழிமுறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கடலில் இறங்கி போராடுறது, மெரினா பீச்சில் நின்று போராடுறது, பார்க்குற இடமெல்லாம் போராடுறது, கூவத்தில் இறங்கி போராடுறது, அந்த போராட்ட முறைகள் வந்து டெய்லி வந்து ஒளிபரப்பாக. இது சென்னையோட பேஸ் சார். ஆனால் நீங்கள் வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் கூட 2-3 தொகுதிகளில் மட்டும்தான் மற்ற கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் தாவேகா தானே ஜெயிச்சிருக்குது. இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? அதாங்க, அதாவது இந்த அரசுக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு வந்து கிளம்பும்போது, அதான் நான் சொல்கிறேன், ஆன்டி இன்கம்பன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது இருக்கு. அதை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது. இப்போ ஸ்ரீமதி இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உரிய ஒரு நீதி விசாரணை குழு ஒன்று போட்டு அதில் என்ன உண்மை பொய், யார் சொல்கிறது பொய், யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு ஒரு நடுநிலை விசாரணை குழு அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரீமதி இஷ்யூ சால்வ் ஆகிட்டு இருக்கும். தூய்மை பணியாளர் போராட்டத்தை அதை ஒரு சால்வ் சென்னைக்கு அது இஷ்யூவுக்கு கொண்டு போனால் அது இதுவாக இருக்கும். அரசு ஊழியர்கள் போராட்டம் ஸ்பர்ஸ்பராக வெடிக்குது. அஃப்கோர்ஸ் இவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க, அதை டீல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு ஜனநாயக நடைமுறையோ ஒரு வெளிப்படைத்தன்மையோ இல்லை. சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. அப்போ அந்த அரசு ஊழியர்களுடைய இன்றைக்கி தபால் ஓட்டு கவுண்டிங்லேயே பாருங்களேன், இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து தபால் ஓட்டுகள் வந்து எப்போவுமே திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் வந்து மாறி தாவேகாக்கு விழுது. தாவேகாக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க என்னைக்குமே கவர்மெண்ட்ல இருந்ததில்ல. அதிமுக என்ன லாஜிக் சார், என்ன பார்த்தாங்க? அரசு வந்து அதை ஹேண்ட்லிங் வந்து சரியில்லைன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய இஷ்யூ சார். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்லைங்க சார். இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது, தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் இருக்குது அப்படின்னாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்ற களம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா. அது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ எல்லாரும் பெரும்பாலும் எழுதக்கூடியவங்கலாம் சொல்றாங்க, அடுத்த 10 ஆண்டுகள் விஜயோட இமேஜை நீங்க வந்து டேமேஜ் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதோடு சேர்த்து இன்னைக்கு 2K கிட்ஸாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வாக்களிக்கக்கூடிய வயது வரும்பொழுது அவங்கெல்லாம் இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து நிற்கிறப்போ புதிய வாக்காளர்களாக வந்துருவாங்க. அப்போ அடுத்த 10 ஆண்டுகள்ன்றது தாவேகாவுடைய வெற்றி உறுதி செய்யப்படுதுன்ற இடத்தை நோக்கி நகர்த்துறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கு. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. 91-96 ஜெயலலிதா வந்து முதல் முறையாக அவங்க அது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்ததில்லை. அதுக்கப்புறம் வந்தப்புறம் நான் பார்த்த சந்திரலேகா ஆசிட் வீச்சு, MK பாலன் கடத்தலன் கொலை, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து 91 வளர்ப்பு மகன் கல்யாணம், 91-96 வந்து அவங்க பண்ண அபரேஷன்ஸ் வந்து அதிகம். அங்கே அதுக்கு தான் நாங்களே நக்கீரனில் இங்கே ஒரு ஹிட்லர்னு டைட்டில் வச்சு எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த மாதிரி இப்போ அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு ரைட்டா. இந்த சினிமா கவர்ச்சிக்குள்ளேருந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அரசியலுக்கு வர்றது வந்து ஈஸி. உங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு ஓட்டு உழுது நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுல பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் வரும். அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணது ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான். அழகாக அதை மேனேஜ் பண்ணார். ஏன்னா அவர் திமுகவில் ட்ரெயின் ஆனார், 25 வருஷம் ட்ரெயின் ஆகிருக்கார். அதனால் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். அங்கே தான் சார் ஒரு கேள்வி. எம்ஜிஆர் செய்ய முடியாததை ஜெயலலிதா செய்ய முடியாததை விஜய் செஞ்சிட்டாரா? ஏன்னா 2016 தான் அதிமுக கூட்டணியே இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட கூட்டணியோடு தான் தேர்தல் களத்தை சந்திக்கிறார். அப்படின்றப்போ இந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ தாவேகாவினுடைய இந்த வெற்றி என்பது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்ஜிஆரோடு, குறிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு நிற்கிது இல்லையா? அது அப்படிலாம் இல்லை, எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாத அளவுக்குலாம் கிடையாது. எம்ஜிஆர் திண்டுக்கல் ஜெயிக்கிறாரு, கோவை சட்டமன்றம் ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜெனரல் எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் இருக்குது, இந்திரா காங்கிரஸ் இருக்குது. ஸ்தாபன காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் காமராஜ் இல்லாமல் இருக்குது. அப்படிலாம் இருக்காரு. ஒரு ட்ரை கார்னர் கண்டெஸ்ட்டில் தான் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் வாக்கு வங்கிக்குள்ளே நடக்கிறாரு. ஆன்டி கருணாநிதி அப்படின்ற காங்கிரஸ் வாக்கு வங்கிக்குள்ளே தான் எம்ஜிஆர் நடக்கிறார். அதுலேருந்து தான் அவர் ஸ்கோர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்கோர் வந்து திமுக வாக்கையும் வாங்கியிருக்காரு, அதிமுக வாக்கையும் வாங்கியிருக்காரு. அதிமுக மார்ஜினலைஸ் ஆகிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போக வேண்டியதை இவர் வாங்கியிருக்காரு. அதிமுக சைட்லைனாக இருக்குது. 23%, 22 to 23% தான் அதிமுக வாங்குது.
போன பாராளுமன்ற தேர்தலில் 21%க்குள்ளே போன கட்சி தான் அதிமுக. ரைட்டுங்களா? இதுதான் இவர் வாங்குறாரு. எம்ஜிஆர் அப்படி போகிறாரு, எம்ஜிஆர் அப்படி. எம்ஜிஆரை தாண்டின வெற்றியெல்லாம் இது இல்லை. ஆனால் இந்த வெற்றியை இந்த சினிமா நட்சத்திரங்களாக வந்து அரசியல் தலைவர்களாக பரிணமிக்கிறவங்க, அரசு பொறுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்குரிய வீக்னஸஸ் நிறைய இருக்கும். ரைட்டுங்களா? அவங்கள சுற்றின ஆட்கள் என்பது நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு சசிகலா, ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும். சங்கராச்சாரி, பிராமின் டாமினேஷன்ஸ் இதெல்லாமே இருந்தது ஜெயலலிதாவுக்கு. அதில் தான் ஆசிட் வீசுறாங்க சந்திரலேகா மேலே. இதெல்லாமே வரும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவரால் தவிர்க்க முடியாது. இவர் அந்த தவறுகளுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. இன்னொன்று, இவருக்கு மெஜாரிட்டி இல்லை. 106, 105, 107 தான் இருக்கார். சிபிஎம் கட்சி, காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாதான் வந்து இவர் கவர்மெண்ட்டை கொண்டு போய். இன்னொன்று, இதில் ப்ராக்சி கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இல்லையா? தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால் வந்து தாவேக்காவை வைத்துக்கொண்டு பாஜகவோ அல்லது டெல்லி தலைமையோ ஒரு ஆட்சி செய்யக்கூடிய, தமிழ்நாட்டை ரூல் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே தான் தாவேக்காவால் இனிமேல் நிற்க முடியுமா? ப்ராக்சி கவர்மெண்ட் வரணும்னா பாஜகவுக்கு சீட் வேணும்ல. சீட் எங்கே இருக்கு? இல்லைல்ல. பாஜகவை தான் தொடச்செறிஞ்சிட்டோம்ல. தாமரை மலரவே இல்லையே. இல்லை, இப்போ ஒடிசா ஃபார்முலா வச்சுங்களேன். ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் இருக்கிறார். அதே மாதிரியான ஒரு தன்மை, எதிர்ப்பு வேண்டாம். இல்ல, அங்க அந்த சூழல், அந்த பிஜேபிக்கு ஒரிசால சீட் இருந்தது சார். தொடக்கத்துல சொல்றேன் நான். தொடக்கத்துல எப்பவுமே வந்து அவங்க வந்து சாஃப்டா இருப்பாங்க. மத்திய அரசு யார் இருந்தாலும் எதிர்க்க மாட்டாங்க. அந்த நிலையில இருப்பாங்க இல்லையா சார்? அங்க வந்து ஒரு அலையன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருந்தது ஆல்ரெடி. ரைட்டுங்களா? ஒரிசால அந்த அலையன்ஸ்ல இருந்து தான் பிஜேபி டிராவல் ஆச்சு. இங்க அலையன்ஸ் இல்லையே, விஜயோட அலையன்ஸ் இல்லைல்ல. அதனால இங்க வந்து அது பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் போட முடியாது. ரைட்டுங்களா? ஏடிஎம்கே இன்னும் மற்றும் பல கட்சி தானே, அவங்களோட போட முடியாது. ஏடிஎம்கேவோட போட்டு அதுக்கு மேல ப்ராக்சியா வந்து இவங்க உட்கார்ந்தாங்கன்னா ஏடிஎம்கேவோட ஒரு பேக்டிக்கு இவர் வரணும். அது இப்போ அவருக்கு அவசியம் இல்லாத விஷயம். அவருக்கு தான் காங்கிரஸ் ரெடியா இருக்கு, மற்றவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்களே வர்றதுக்கு. இதுக்கு மேலே திமுக வந்து கூட்டணியை கூட்டணியை சொல்லி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் விசிகா. ரைட்டா? அவங்க எல்லாமே ட்ராவல் ஆகிடுவாங்க அந்த சைடுக்கு. ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ட்ராவல் ஆகிடுவாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டாக கொண்டு போகணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நல்ல மெயின்டைன் ஆகி நிறைய அட்வைசர்ஸ் இருந்த ஒரு கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டாலின்து. அந்த கவர்மெண்ட்டையே ஆன்டி இன்கம்பன்சிக்குள்ளே கொண்டு வராங்க இவங்க அதிகாரிகள். நம்ம அதிகாரிகள் தான் கொண்டு வராங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வரும்? பேசலாம் சார். கிரண் பிரகாஷ் சார், இது தெளிவான வியூகம்னு 2 தளத்திலையுமே வாக்களிக்கல. 18-6 தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக மீதான அதிருப்தியும் தொண்டர்கள் பலமும் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கு. திமுக மீதான அதிருப்தி தான் வந்து மிகப்பெரிய விஷயம். இதில் வந்து நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நல்ல ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வந்து ஸ்விங் ஆகிருக்கு. அந்த ஸ்விங்கு வந்து, அந்த புயல் வந்து கரெக்டாக ஏடிஎம்கேவை பைபாஸ் பண்ணி தாவேகா சைடு ரீச் ஆகிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருந்ததுன்னா, எடப்பாடிலாம் நம்பினது அதான், 141 நம்ம ஜெயிப்போம், 145 ஜெயிப்போம்னு அவர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் நம்பினது அதுதான், தெர் இஸ் அ வேவ். அவர் போகும்போது பார்க்குறாரு இல்லையா, 234 தொகுதி போகும்போது பார்க்குறாரு. ஆனால் அந்த வேவ் இருந்தது. அந்த வேவ் வந்து கரெக்டாக சென்னையை கடந்து மசூலிப்பட்டினத்தில் கரையிறங்குற புயல் மாதிரி ஏடிஎம்கேவை பைபாஸ்